என்னோட நல்ல மனசையும் அன்பையும் தப்பா பயன்படுத்துறவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி முதுகுல குத்துனா இந்த குடும்பத்தை விட்டு சில உசுறு உடனே போயிடும். கொஞ்ச நேரம் அமைதியா தனியா இருக்க விடுங்க. விடு. வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்தாச்சு. என்னோட மனசுல இருக்கிற காயத்தை விட கீழே விழுந்து அடிபடுற இந்த காயம் ஒண்ணு பெருசு இல்ல. இன்னும் இதை எதுக்கு கையில வச்சுக்கிட்டு இருக்க? கிழிச்சு தூக்கேறி. உன்கிட்டதான் சொல்றேன் சுபத்ரா, முதல்ல கிழிச்சு தூக்கி போடு. சொல்றேன்ல, கிழிச்சு எரி. மதியழகன்ற பேரு காதுல கேட்க கூடாது, இந்த வீட்ல எங்கேயும் கேட்க கூடாதுன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன். ஆனா இன்னைக்கு காசுக்காக என் பேச்ச காத்துல விட்டுட்டு அவன் பின்னால போயிருக்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல சுபத்ரா. உன் மேல எனக்கு கோவமா வருது. இங்க இருந்து போ. மதியழகன் ஒரு துரோகி. அவன் நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாதுன்னு நான் இத்தனை வருஷமா உறுதியா இருக்கேன். பாட்டி வாங்க, நீங்க வீட்டுக்குள்ள வந்து முதல்ல உட்காருங்க. வாங்க. என்ன முதல்ல வீடு திருமாரா? என்ன தனியா இருக்க விடு. பாட்டி நீங்க முதல்ல வந்து டேப்லெட் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க பாட்டி. எனக்கு ஒரு டேப்லெட்டும் வேண்டாம். பிபி அதிகமாகும் போது கண்டிப்பா டேப்லெட் போடணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல பாட்டி. ஏன் நான் மாத்திரை போடலனா நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன்னு பயப்படுறியா? அந்த மதியழகன்ற துரோகி என்னைக்கோ என் இதயத்தை உடைச்சிட்டு போயிட்டான். பாட்டி நீங்க முதல்ல கொஞ்சம் நிதானமா இருங்க. சொன்னா கேளுங்க. நீங்க இப்படி டென்ஷன் ஆகி மயங்கி கீழே விழுந்துற போறீங்க பாட்டி. என்ன ஆயிட போகுது? செத்துற மாட்டேன்ல பாட்டி. அப்படிலாம் பேசாதீங்க பாட்டி. என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம இத்தனை வருஷமா இந்த வீட்லயே முடங்கி கிடக்கிறதுக்கு காரணம் அவன்தான். இந்த வீட்டோட மானம் போய் வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டான். இந்த சுபத்ரா அப்பாவையா இருக்க போய் அப்பாவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டு போயிட்டான். இப்ப இவளை பயன்படுத்திக்கிறதுக்காக அவன் திரும்ப வரா. அவன் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகி திருமாரா. அவன் மனுஷனே கிடையாது. பாட்டி நீங்க இப்ப கோவப்படுறதுனால 18 வருஷம் முன்னாடி நடந்த எதையாவது மாத்த முடியுமா சொல்லுங்க? வேணாம் பாட்டி. அதெல்லாம் யோசிச்சு திரும்பவும் நீங்க தேவையில்லாம உங்க ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. சுபத்ரா அவனை நம்பி மறுபடியும் ஏமாந்து போயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாட்டி
நீங்க அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க பாட்டி. சுபத்ராமா உங்களுக்கு தெரியாம எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வீட்டை விட்டு போகாம இத்தனை வருஷமும் ஒரு வேலையாள் மாதிரி இந்த வீட்லயே இருந்துட்டாங்க பாட்டி. அவங்க பாட்டி, அவங்களை நீங்க ஒரு நாளும் வருத்தப்பட வைக்க கூடாது பாட்டி. வீட்டுல எல்லாருக்கும் தைரியமா இருக்கிற நீங்களே இப்படி எமோஷனல் ஆகி விழுந்துட்டா எப்படி பாட்டி? சரிதான் திருமாரா, நான் இனிமே வருத்தப்பட மாட்டேன். நான் இனிமே அவன் பேரை கூட சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். பாட்டி சரி வாங்க. ஆதிராவோட விஷயம் தெரிஞ்சா இன்னும் பாட்டி என்ன பண்ணுவாங்களோ? மதியழகன்ற பேரை கூட காதல கேட்க கூடாதுன்னு அம்மா சொல்றாங்க. இதுல அவர் பொண்ணுதான் ஆதிரான்னு தெரிய வந்தா என்ன ஆகுமோ? அந்த உண்மை தெரியறப்போ எனக்கும் ஆதிராவுக்கும் என்ன தண்டனை கொடுக்க போறாங்களோ? இதெல்லாம் நான் எப்போ எப்படி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. வீட்ல இவ்ளோ வேலையாட்கள் இருந்தும் ஏன் எல்லாரும் உன்னை இவ்ளோ வேலை செய்ய வைக்கிறாங்க? 2 நாளைக்கு எல்லா வேலையும் சுபத்ராவே செய்யணுங்கிறது அம்மா அவளுக்கு கொடுத்த தண்டனை. ஆனா இது என்னமோ ராஜா காலத்து தண்டனை மாதிரி இருக்கு. உங்க அம்மாவை கொஞ்சம் அப்டேட் ஆக சொல்லுங்க ப்ளீஸ். அதான் தப்பு ஏன் மேலன்னு சொல்லி நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல. இந்த தண்டனையும் எனக்கு தான். நீ விடு, நான் அடிக்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. ஆதிரா திடீர்னு அம்மா கிட்ட வந்து தப்பு அவ மேலன்னு ஒத்துக்கிட்டா. இப்ப என்னடானா அகல்யா கிட்ட எனக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறா. ஆதிரா இந்த கோவத்தையும் வேகத்தையும் விட்டுட்டு அமைதியா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா அம்மா அப்பா கிட்ட உண்மையை சீக்கிரமே சொல்லிடலாம். ஆதிரா, இத கட்டிக்கோ, தும்மல் வராது. நான் எந்த வேலை செஞ்சாலும் அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிட்டே இருப்பேன். இப்போ உனக்காக நான் மிளகா அடிக்கிறேன்னு சொன்னதும் கர்ச்சீஃப் கட்டிக்கோ, ஃபேன் வச்சுக்கோன்னு ஓவரா தான் கவனிக்கிற. நான் உன்னை எப்ப பார்த்தாலும் திட்டுறேன்னு எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் சரிதானே நீ நினைக்கிறல்ல? நீ கண்டிப்பா நினைப்ப. நினைச்சு மனசுக்குள்ளே சிரிக்கிற, எனக்கு தெரியும். சரி தள்ளு, நான் வேலையை பாக்குறேன். கொடுக்க முடியாது, நானே பாத்துக்கிறேன், நீ போ. நான் அந்த வளையல எடுத்து விட்டது என் அம்மாவுக்கு சாமி கும்பிட மட்டும் தான். நான் என் அம்மாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த மிளகாலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆதிரா, இதெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லாத வேலை. குடு. திருடுறது கூட தான் எனக்கு பழக்கமே இல்லாத வேலை. உன்னால நான் அதையும் செய்ய வேண்டியதாச்சுல. நான் பண்ண தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும். அதுக்காக தான் நான் இதை செய்யறேன். மத்தபடி உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு பகல் கனவெல்லாம் காணாத. நீ செஞ்ச துரோகத்தை நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். உன்னாலதான் எங்க அம்மா செத்து போனாங்க நினைச்சாலே எனக்கு பத்துக்கிட்டு எரியுது. அதை விட இதெல்லாம் எனக்கு ஒண்ணு பெருசு இல்ல. நீங்க இருந்து போ. சொல்றேன்ல, போ.
ஐயோ அம்மா ஆ, எரியுதே. தெரியாம மிளகா அடிச்ச கைய கண்ணுல வச்சுட்டேன். ஆ, எரியுதே. எங்க எரியுது? அம்மா எங்க பத்தி எரியுது? எரியுதுன்னா கெஸ்ட் ஹவுஸ் எரியுதுன்னு சொல்லல, என் கண்ணு எரியுது. ஓ அப்படியா? நான் வேணா பர்னர் போட்டு விட்டுமா? என்னோட ட்ராஜடி உங்களுக்கு காமெடியா இருக்கா? என்கிட்ட வம்பு இழுக்காம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க. என்ன பண்றீங்க? தண்ணி எடுத்துட்டு வர போனீங்களா? இவ்ளோ தூரம் கேக்குறேன்ல, தண்ணி கொடுங்க ப்ளீஸ். ரொம்ப எரியுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தானே மூஞ்சில தண்ணி ஊத்த சொன்ன? தண்ணி கேட்டா இப்படிதான் தெளிக்கிறதா? எனக்கு ரொம்ப எரியுது. ஆமா, ஏன் கண்ணு எரியுது? மிளகா தொட்ட கையால கண்ணை தொட்டுட்டு அதான் ரொம்ப எரியுது. அம்மா கணத்தை எடுத்து பாரு. சரியாயிடுச்சா? பரவாயில்ல, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ஆமா, உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு தோணாதா? எங்க அம்மா அஸ்தியே இந்த ஊர்ல எங்க கரைக்கலாம்னு சொல்லுங்க, அப்ப சொல்றேன் நான் தேங்க்யூ. அப்ப சொல்லாத, விடு. சொல்லாம போக கூடாது. உங்க சுபத்ரா அம்மா மேல சத்தியம். ஏய் ராட்சசி, விசாரிச்சு பார்த்துட்டு தான் வந்து சொல்ல முடியும். அவசரப்பட்டா எப்படி? இவளுங்க ரெண்டு பேரும் எப்போ எதுக்கு ஒண்ணு சேர்ந்தாலுங்க கண்டுபிடிக்கிறேன். பாத்து கோலி குண்டு இருக்கிறது தெரியாம காலை வச்சுட்டேன். கரெக்டா வந்து புடிச்சிட்டேன். நல்ல வேலை செஞ்சமா, இல்லனா மிளகாலாம் கீழே கொட்டி இருக்கும். கீழே விழ போன உன்னையும் தான் நான் காப்பாத்தி தாங்கி பிடிச்சிருக்கேன். அதையும் சொல்லு. இந்த மிளகாலாம் கீழே விழணும் தான் யாரும் உள்ளூர் வயித்தெரிச்சல் கோஷ்டி தான் இந்த வேலையை வேணும்னே பாத்திருக்காங்க. ஏய், எதுக்கு அப்படி சொல்ற? நீ பாதியில வேலை செய்யாம விட்டுட்டு போனதுக்கு இது கடவுள் கொடுத்த தண்டனைன்னு நினைச்சுக்க வேண்டியதானே? ஓஹோ,
அப்ப இந்த மிளகாலாம் கீழே விழணும்னு நீங்க தான் இந்த வேலையெல்லாம் பாத்தீங்களா? ஏய், நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? நான் இன்னைக்கு நாள் பூராவும் மிளகாவோட கடக்கணும்னு பிளான் பண்ணி தானே இப்படி ஒவ்வொரு காரியமும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அப்படின்னா அவங்க கீழே விழும்போது நீங்க பக்கத்துல தானே இருந்தீங்க. ஓடி வந்து அவங்கள புடிச்சிருக்கலாம்ல. நீங்க என்ன வேலை வாங்கணும் தான் வேணும்னே நீங்க சுபத்ரா கீழே விழணும்னு பாத்துட்டு இருந்திருக்கீங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்க பிளான் என்கிட்ட ஜெயிக்காது. எனக்கு எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு. என்ன? நான் கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்தா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. உன்ன ஐயோ, ஏய். கை கொடு. ஏய், எனக்கு கை கொடுத்து தூக்கி விடுறது இருக்கட்டும். அவளை வாயை மூட சொல்லு முதல்ல. வயசுல பெரியவ கீழே விழுந்து கிடக்குறான். எப்படி சிரிக்கிறா பாரு. வாய் மூட சொல்லு. ஆதிரா சிரிக்காம இரு. சிரிப்பு வந்தா சிரிக்காம அழுவாங்களா? சொன்னல, எனக்கு யாராவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இப்படிதான் ஆகும்னு. நீ கைய கொடு. அகல்யா, அவ சின்ன பொண்ணு. அவ பேசினது எதையோ மனசுல வச்சுக்காத. பாத்து நட. ஆதிரா, நான் கீழே விழுந்ததை பார்த்து சிரிக்கிறல்ல. இப்ப விட்டுறேன். நாளைக்கு இருக்கு உனக்கு. எங்க வீட்ல சுபத்ரா தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க. இந்த அகல்யா கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம்ல. ஏன் எப்ப பார்த்தாலும் சுபத்ராவை குறை சொல்லி குத்தி காமிச்சே பேசிட்டு இருக்காங்க? ஏன் அவங்களுக்கு இவ்ளோ கோவம்? ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதை நான் ஒரு நாள் கண்டுபிடிப்பேன். இவன் யாரு போட்டோ எடுத்துட்டு இருக்கான்? சூப்பர். நல்ல சீனரி இல்ல? செம்மையா இருக்கு. ஹே, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே, நேச்சரை போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஏன்? நேச்சுரலா இருக்கட்டும், முதல்ல உன் ஃபியூச்சரை பத்தி யோசி. இந்த போட்டோ ஒன்னும் உனக்கு சோறு போடாது. இப்படி சும்மா அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்காம உருப்படியா சோறு திங்க வழி என்னன்னு பாரு. நல்லா லெக்சர் கொடுக்கறமா? தேங்க்யூ தேங்க்யூ. போ போய் உன் வேலையை பாரு. போ. போறேன்டா, போறேன். கரெக்டான டைம் வரும். அப்போ உனக்கு கையும் களவுமா பிடிக்கிறேன்.
போறேன்